இனிமேல் நான் எலும்பு அடர்த்தி பரிசோதனைகளை பரிந்துரைக்கப் போவதில்லை. ஏனென்றால் வயது அதிகமாகும் போது எலும்பு தேய்மானம் அதிகமாகும். அதனால் எலும்பு முறிவுக்கான அபாயமும் இயல்பாகவே அதிகரித்துவிடும். மூத்த குடிமக்கள் எலும்பு முறிவை தடுக்க 2 விஷயங்களில் கவனம் செலுத்துவது கட்டாயம். 1, கீழே விழாமல் தங்களை தற்காத்துக் கொள்வது. 2வது, அப்படியே விழுந்தாலும் முடிந்தவரை காயங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எப்படி கவனமாக இருந்து தங்களை கீழே விழாமல் பாதுகாத்துக் கொள்வது என்பதை பார்க்கலாமா? ஒன்று, ஏதாவது எடுக்க நாற்காலி அல்லது ஸ்டூலில் ஒருபோதும் ஏறி நிற்காதீர்கள். சிறிய ஸ்டூல் கூட வேண்டாம். 2, முடிந்தவரை மழை நாட்களில் வெளியே செல்வதை தவிர்க்கவும். 3, குளிக்கும் போது அல்லது கழிவறை பயன்படுத்தும் போது வழுக்கி விழாமல் மிகவும் கவனமாக இருங்கள். 4, பெண்களுக்கு குறிப்பாக குளியலறையில் சுவரையோ மற்ற பொருட்களையோ பிடித்துக்கொண்டு உள்ளாடை அணிய வேண்டாம். இதுதான் வழுக்கி விழுந்து இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட முக்கிய காரணம். குளித்த பிறகு உங்கள் அறைக்கு சென்று நாற்காலியில் அல்லது கட்டிலில் வசதியாக உட்கார்ந்து பிறகு உள்ளாடை அணியுங்கள். 5, கழிவறை தரை